திமுக கூட்டணியில வந்து பிளாக்மெயில் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் இதெல்லாம் பண்றாங்கன்னா, இது கண்டிப்பா திமுகவுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏங்க இதெல்லாம் ஒரு பழைய டெக்னிக்குங்க. இதெல்லாம் வந்து புது டெக்னிக்கே கிடையாது. இதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ரியாலிட்டி செக்ன்னு ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல. 3 தேர்தலா நீங்க திமுக அணியில் நிக்கிறீங்க. 9 பார்லிமென்ட் உறுப்பினர்கள் வாங்கியிருக்கீங்க. 25 இடத்துல போட்டி போட்டு 18 இடத்துல வின் பண்ணியிருக்கீங்க. அந்த ஸ்ட்ரைக்கிங் ரேட் பாருங்க. ஸ்ட்ரைக்கிங் ரேட். உங்களுக்கு குடுக்குற இடங்கள்ல நீங்க 7 இடங்கள்ல தான் தோத்துருக்கீங்க. 18 இடங்கள்ல வின் பண்ணிருக்கீங்க. விஜய் உங்களுக்கு 50 இடங்கள் குடுத்தாருன்னா, நீங்க எத்தன இடத்துல வின் பண்ணுவீங்க? 50 இடத்துல குடுத்து 5 இடத்துல வின் பண்றதுக்கும், 25 இடத்துல குடுத்துட்டு 18 இடத்துல வின் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ 2வது இந்த அணிக்கு வந்து ஒரு மதசார்பற்ற அணி, ஒரு பிஜேபிக்கு எதிரான ஒரு அணி, கட்டமைக்கப்பட்ட ஒரு அணி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. பிஜேபிக்கு எதிரான ஓட்டுக்களை வந்து வாங்குற ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எதுவுமே எடுக்காத போது, திருப்பரங்குன்றம் உட்பட எந்த ஸ்டாண்டும் ஸ்ட்ராங்கா எடுக்காத போது, எப்படி சார் அவரை நம்பி போவாங்க? அப்புறம் காங்கிரஸ் இருக்கிறதும் போயிடும் ஆக்சுவலா வந்து. அதனால அது போகாத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் போவாங்க? போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அப்போ தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சாங்கன்னா அதை பண்ணலாம். நம்ம போய் அவங்கள போய் அப்பா போகாத, அங்க ஒரே இதா இருக்கு, சீர சகதியமா இருக்கு, போன வழிக்கு விழுந்துருவேன்னு சொன்னா, இல்லைங்க நான் அப்படித்தாங்க போவேன் அப்படின்னா அது போறவங்களோட இஷ்டம் அது. அதனால அது காங்கிரஸோட இஷ்டம். அங்க போயிட்டு அவங்க என்ன ஓட்டு வாங்குவாங்க அதே 26 தேர்தல்ல விஜய் நிரூபிச்சிட்டாரு, தன்னோட ஓட் பேங்க் என்ன நிரூபிச்சிட்டாருன்னா அப்போ கொஞ்சம் யோசிப்பாங்க. சரி பரவாயில்ல 15% ஓட் பேங்க் இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தற்சமயத்துக்கு எதுவுமே அன்டெஸ்டடா இருக்கிற விஜய் நம்பி இவங்க எல்லாம் போறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன் போகக்கூடாதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அரசியல்ல வந்து எல்லாமே சாத்தியம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு ரைடர் வச்சுதான் பேச வேண்டியிருக்கு ஆக்சுவலா. கடைசி கட்டத்துல போனாலும் போகலாம். திமுகவுடைய ஒரு பிரச்சனை வந்தா போனாலும் போகலாம்னா, ஆல் இண்டியா லெவல்ல காங்கிரஸோட திமுக ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்துல சேர்ந்தே செயல்படுற ஒரு இதுல இருக்காங்க. ராகுலும் ஸ்டாலினும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவர்கள் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து.